தொடர்ந்து சட்ட வெற்றிகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்று வந்தார். இதற்கு முன்னாடி அவருக்கு பெற்ற அந்த தடை உட்பட அந்த தடை நீங்கி இருக்கிறது. இது ஒரு சின்ன பின்னடைவுன்னு பார்க்கறதா, இது ஒரு பண்டோரா பாக்ஸ் திறந்திருக்குன்னு பார்க்கறதா, சமீபத்திய நிகழ்வுகளோடு சேர்த்து பார்க்கறதா, உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற சில அதிமுக பொதுக்குழுக்களில் கட்சியினுடைய அடிப்படை நோக்கங்களுக்கு எதிராக தங்களுடைய விருப்பம் போல் விதிகளை வளைக்கக்கூடிய பல செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன. திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்த போதும் சரி, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகும் சரி, விதிகளை, அடிப்படை விதிகள், நோக்கங்களை சிதைக்கிற வகையில் விருப்பம் போல் வளைத்திருக்கிறார்கள். அதற்கு ஓரிரு முறை சாதகமான தீர்ப்புகள் கிடைத்திருக்கின்றன, ஓரிரு முறை எதிரான தீர்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. பெரும்பாலும் சாதகமான தீர்ப்பு தானே பெற்றிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. பெரும்பாலான சாதகமான தீர்ப்பு கிடைத்திருந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவில், குறிப்பாக அந்த பொதுக்குழுவில் செய்யப்பட்ட திருத்தம் திரு கே.சி. பழனிசாமி அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. அதைவிட அதிமுகவின் ஆரம்பகால உறுப்பினர், அந்த கட்சி உருவாவதற்கு அடிப்படை காரணங்களில் ஒருவரான திரு சைதை துரைசாமி அவர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன என்று சொன்னால், திரு எம்ஜிஆர் அவர்களால் மாற்றப்பட முடியாத விதி என்று குறிப்பிடப்பட்ட விதி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த வகையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அந்த விதி மாற்றப்படவே முடியாதது என்று அதிமுகவின் சட்டதிட்ட விதிகளில் மிக தெளிவாக ஒரு விதி குறிப்பிடுகிறது. அந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் விதி மாற்றப்படவே முடியாத விதி என்று அந்த நிறுவனர் குறிப்பிட்ட விதி. அதை இவர்கள் விருப்பம் போல் வளைத்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் பணபலம். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எப்படி கூவத்தூருடைய ஆட்சி காப்பாற்றப்பட்டதோ அதை போல பொதுக்குழுவும் ஒரு பொதுக்குழு, கண் துடைப்பு பொதுக்குழுவாக, தண்ணீர் பாட்டில்களை வீசி வெளியேற்றப்பட்ட பொதுக்குழுவாக பல கூத்துக்களை நாம் பார்த்தோம். அதை தவிர முக்கியமானது என்னவென்றால், 10 மாவட்ட செயலாளர்கள் ஒரு பொதுச் செயலாளருக்கு முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்றால் எத்தனை பேர் போட்டியிட முடியும்? அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் போட்டியிட வேண்டும். இந்த வாதங்கள்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கும் போயிருக்கு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமா தானே வந்திருக்கு. இந்த வாதங்கள்லாம் நம்ம நிறைய கேட்டோம். உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று ரெண்டு நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கு சார். ஈரோடு இடைத்தேர்தல் ஒட்டி வந்தது. திரு ஹரிஹரன் அவர்களே, முதலில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியால் பரிசீலிக்கப்பட்ட போது அவர் தூக்கி போட்டு விட்டார். ஆகவே அதிமுகவினுடைய பொதுக்குழு செல்லாது என்கிற வழக்கு ஒன்றும் நிலுவையில் இருக்கிறது.